कृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे ஜெகத்குரும். அடுத்தது 38வது ஸ்லோகம் 18வது அத்தியாயத்தில் விஷயேந்திரிய சம்யோகாத் யத்தத் அக்ரே அமிர்தோபமம் பரிணாமே விஷமிவ தத் சுகம் ராஜசம் ஸ்மிருதம். விஷயேந்திரிய சம்யோகாத் யத் அக்ரே அமிர்தோத்பவம் பரிணாமே விஷமிவ தத் சுகம் ராஜசம் ஸ்மிருதம். அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் ராஜசமான சுகம் என்னது அப்படின்றத பற்றி சொல்லிக் கொடுக்குறார். விஷய இந்திரிய சம்யோகாத் புலன்களும் பொறிகளும் கூடுதலால் எந்த விதமான இன்பம் தோன்றுகிறதோ முதலில் அமிர்தோபமம் அமிர்தத்துக்கு ஒப்பாகும், பரிணாமே முடிவில் விஷமிவ விஷத்தை போலும் உள்ளதோ தத் சுகம் அத்தகைய சுகம் ராஜசம் ஸ்மிருதம். ராஜசமான சுகம் என்ன? முதல்ல ஆரம்பிக்கும் போது நன்னா இருக்குது, இதெல்லாம் செய்யலாம் போல இருக்குது. கெட்ட குணங்களாக இருந்தாலும் வேறு தேவையில்லாத பழக்க வழக்கங்களாக இருந்தாலும் முதல்ல என்ன பண்ணோம், பரவாயில்ல எல்லாம் எடுத்துக்கலாம் போல தான் இருக்குது, நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அது இப்போது சௌரியமாக இருக்குது, ஏன் நம்ம அப்பாவுக்கு பிடிக்கலை அப்படின்னு நினைக்கிறாங்க. சில நேரத்தில் இந்த வளர் இளம் பருவம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதான் அடோலசன்ஸ். அந்த அடோலசன்ஸ் பீரியடில் இருக்கிறவாளுக்கு நம்ம சொல்கிறது எல்லாமே ஏற்றுக்க முடியாது. ஏன் இந்த அப்பா இதை பண்ணக்கூடாதுன்றார், இவாளோட ஏன் பழகக்கூடாதுன்னு சொல்கிறாரு, அங்கே ஏன் போகக்கூடாதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு பொன் பசங்களாலும் நினைக்கும், ஆண் பசங்களாலும் நினைக்கும். ஆனால் அவளுக்கு என்ன இருக்குது, அந்த பழக்க வழக்கங்கள் அதுபோல் நிலையில்லாத ஒரு யோஜனை அதெல்லாம் அமிர்தத்துக்கு ஒப்பாக இருக்கிறது, அது தேவைன்னு நினச்சிக்கிறா. ஆனால் நம்மளுக்கு ஏற்கனவே அதை பற்றி தெரியுமானதுனால இது இப்போ தேவையில்லை, கொஞ்சம் கழிச்சு தானாக சரியாகும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஆனால் அது அந்த வயசில் அது ஏற்புடையதாக இல்லை, அது சாதாரண விஷயம் இல்லை. அதையும் தான் பெருமாள் இங்கே சொல்கிறார். முதலில் சம்யோகாத் விஷய இந்திரிய சம்யோகாத் புலன்களும் பொறிகளும் கூடுதலால் ஏற்படக்கூடிய இன்பம் எத்தத் அத்தகைய இன்பம் அக்ரே முதலில் அமிர்தோபமம் அமிர்தத்துக்கு ஒப்பாகவும் பரிணாமே ஓவர் த பீரியட் கொஞ்ச நாள் ஆச்சு இதை மாதிரி நான் என்ன பண்ணுறோம், மனசை கட்டுப்படுத்திக்காமல் சில வேலைகளெல்லாம் செய்துட்டு பரிணாமே விஷமிவ விஷத்தை போலும் உள்ளதோ தத் சுகம் அத்தகைய சுகம் ராஜசம் என்று கருதப்படும். அதனால் ராஜசமான சுகம் என்ன? சில நேரம் அந்த ராஜசமான சுகம் எல்லாருக்கும் எப்பொழுதும் கொடுப்பார் சுவாமி, ஆனால் அது எப்போ கொடுப்பாரோ அது வரைக்கும் காத்துட்டு தான் இருக்கணும். அதாவது உளவியல் அடிப்படையில் ஒரு வார்த்தை சொல்லுவா, ரெடி டு வெயிட் ஃபார் த டேர்ன். அடுத்தது டிலே இன் கிராட்டிஃபிகேஷன். அது என்னது, ஒரு காலம் தாழ்ந்து சிலதெல்லாம் கிடைக்கும் தான், அதாவது நம்மளுக்கு அது கிடைக்கிற வரைக்கும் அந்த லைனில் காத்துட்டுருக்கணும். அதே மாதிரி உனக்குன்னு ஒரு நாள் வரும், அந்த நாள் வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். அது என்றைக்கு வந்தாலும் சரி, நாளைக்கே வந்தாலும் சரி, 4 வருஷம் கழித்து வந்தாலும் சரி, 6 வருஷம் 10 வருஷம் கழித்து வந்தாலும், எந்த சுகமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் அந்த அந்த நாள் வர வரைக்கும் அதை காத்துருக்கணும். இது சாதாரணமாக ஹாஸ்யமாக நம்ம பெரியவாள்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவாள், ஒரு அம்மானா கூட அம்மாவாக ஆகணும் அப்படின்னா அவள் கூட ஒரு 300 நாள் காத்திருந்தால் தான் அம்மாவாக முடியும். அது இனிமையான உணர்வு தான். ஒரு தாய்மை என்பது சிறப்பானது, அதையும் நம்மளுக்கு கிடைக்க போகிறது அப்படின்னா அது கிடைக்கிற வரைக்கும் அந்த நாள் வரைக்கும் காத்துருக்கணும். அதே மாதிரி ஒரு தயிர் பாலை அமுது குத்திருக்கோம், அது தயிர் ஆகணும். கடைசி பட்சம் என்ன பண்ணணும், 8 மணி நேரம் காத்துன்னு இருந்தால் தான் அது சுத்தமான தயிர் ஆகும். பாலுக்குள்ளே அமுது குத்தினவர் அடுத்த 5வது நிமிஷத்தில் அது தயிர் ஆகுமா? நிச்சயமாக ஆகாது. அப்படி பண்ணினா அது பேர் தயிரே இல்லை, அந்த பாலையே எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், பயன்படுத்திக்கிறோம்னு ஆகும். ஆனால் ஒரு பாலுக்கு அமுது குத்திட்டோம், அது என்ன பண்ண போகிறது, தயிராக மாற போகிறது. அதுக்கு மினிமம் கடைசி பட்சத்தை நாள் வேணும், 8 மணி நேரம் அல்லது 10 மணி நேரம் வரும் சிறப்பான தயிரை
கிடைக்கணும், சிறப்பான தயிரை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் மினிமம் 10 மணி நேரம் காத்துருக்கணும். அது எப்படி அந்த காலம் வர வரைக்கும் அதுக்காக காத்து கொண்டிருக்க வேண்டுமோ அதுபோல தான் விஷய சுகங்களாக இருந்தாலும் இந்திரிய சுகங்களாக இருந்தாலும் அந்த சுகம் நமக்கு வர வரைக்கும் காத்துருக்கணும். அப்படியே காத்துன்னு இருந்தாலும் அது அனுபவிக்கும் பொழுது அனுபவித்து முடித்த பிறகு பின்னர் என்ன பண்ணோம், அது விஷம் போல இருக்கும், அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது. அது இந்திரிய சுகங்களுக்கு. ஆனால் இந்திரிய சுகங்களுக்கு காலம் தாழ்க்கிறது வரைக்கும் அந்த வெயிட் ஃபார் த டேர்ன் இருக்கே, அந்த நமக்கென்ற அந்த காலம் வர வரைக்கும் அந்த ராஜசமான சுகத்துக்கு காத்து கொண்டிருக்க வேண்டும். அதற்கு முன்பே அது வி டு நாட் வெஞ்சர் இன் டு இட் அப்படின்னு சொல்லுவோம். அதுபோல் நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு பெருமாள் இங்கே சொல்லி கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.